வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். தேங்காய் இல்லாத ஒரு சூப்பரான சட்னி. வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் எண்ணெய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கருக விட்டுறாமல் வறுக்கணும். எண்ணெய் லேசாக சூடு ஏறினதுமே துவரம்பருப்பு சேர்த்துருங்க, இல்லைன்னா சட்டுன்னு கருகி போயிடும். இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 பச்சை மிளகாயை 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சாச்சு. இப்போ மிக்ஸி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எப்பயும் போல் கடுகு, உளுந்து, பெருங்காயம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சதை சட்னியில் கொட்டிடலாம். அருமையான தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.